கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, 8ஆம் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த காலை வேளையில் சுதந்திர நாள். நாட்டுக்கு, நம்முடைய இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள். இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அநேக ஜனங்கள் இரத்த சாட்சியாய் மரித்தாங்க. அவங்க பேரெல்லாம் பட்டியலே இல்லை. நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு உப்பு சத்தியாகிரகத்தை ஏற்படுத்தி அந்த 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 உப்பு சத்தியாகிரகத்தில் அகிம்சை வழியில் இயேசு கிறிஸ்து எப்படி செய்தாரோ, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை கவனிச்சு பாருங்க. அவரும் சுதந்திரம் கொடுக்க தான் வந்தார். இப்ப சுதந்திரத்துக்காக போராடுகிற நிறைய பேர் இந்தியாவில், எத்தனையோ மக்கள் இந்த சுதந்திரம் வேணும் என்று சொல்லி துப்பாக்கி சூட்டினால, கொடுமையினால, சித்திரவதையினால மரித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி மரித்ததுனால ஒரு காலகட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி குரல் கொடுத்த மகாத்மா காந்தி நம் நாட்டுக்காக. இதை போல அமெரிக்காவிலே ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய மனிதன் இருந்தார். அவர் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினார். ஆண்டவரே, இந்த அமெரிக்க நாட்டுக்கு நான் பிரசிடென்ட் ஆனால் இங்கே மனிதர்களை விற்கிற ஒரு அவல நிலையை நான் மாற்றுவேன், சட்டத்தை திருத்துவேன், எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவரை அமெரிக்க நாட்டு பிரசிடென்டாக மாற்றினார். அவர் பிரசிடென்ட் போது அநேக சட்ட திருத்தங்களை மாற்றினார். அதில் மிக மிக முக்கியமானது மக்களை சந்தையிலே விலைக்கரையும் கொடுத்து வாங்குவது. அவருடைய உடல் அமைப்பை பார்த்து பணம் கொடுத்து வாங்கின பெரும் பண முதலாளிகள் அவர் சட்டத்தை ஏற்றினார். அந்த சட்டத்தை ஏற்றும் பொழுது இங்கே மனிதர்களை வாங்குவதோ விற்பதோ கூடாது என்கிற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினார். அந்த நாட்களில் ஆபிரகாம் லிங்கன் கொல்லப்பட்டார். அவர் இயற்றின சட்டம் சிலருக்கு போய் சென்றடைந்தது. அவர் இயற்றின சட்டத்தை கேட்டவர்கள் விடுதலை பெற்றார்கள். சிலர் கேட்டு அப்படியே இருந்து விட்டார்கள். சிலருக்கு போய் சென்றடையவில்லை. இன்றைக்கும் நாம் ஒரு சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் என்று ஒரு பெருமை இருக்கிறதை தவிர மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. இன்றைக்கும் அன்றைக்கு போல பெரிய பெரிய பணம் படைத்த பெரிய பெரிய பதவியில் உள்ளவர்கள் அடக்கி ஆளும் தன்மை உடையவர்களாக இருக்கிறாங்க. மக்களை அடக்கி ஆளுகிற தன்மை உடையவர்களாக இருக்கிறாங்க. இது உலகத்தில் உண்டான ஒரு பெரிய வேதனையான ஒரு காரியம். நாடு சுதந்திரம் அடைந்ததே தவிர மக்கள் சுதந்திரம் அடையவில்லை. சுதந்திரத்துக்காய் பாடுபட்டவர்கள் இன்றைக்கு இருப்பார்கள், ஆனால் கண்ணீர் விட்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அடுத்த 14ஆம் வசனம் என்ன கேட்டா, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்று இந்த 2 வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனமே, சுதந்திரம் அப்படின்னு சொல்லி முதலாவது கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அது இன்னும் மக்களுக்கு போய் சென்றடையவில்லை. மக்கள் சுதந்திரமாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், உங்களுக்கு சுதந்திரம் எப்படி என்று சொன்னா நீங்க நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபேல் இருந்து சகரியா வரைக்கும் பாதாளத்தில் இருந்த எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து மரித்து
மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவருடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த பிறகு காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, நான் உங்களுக்காக விலை கிரயம் கொடுத்து என் இரத்தத்தை சிந்தி என் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்பதற்காக, உங்களை சுதந்திரமாய் மாறுவதற்காக ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அந்த சுதந்திரத்திற்கு யார் தன்னை அர்ப்பணித்தார்களோ அவர்களெல்லாம் அந்த பாதாளத்தில் இருந்து மீட்டெடுத்தார், அந்த அழிவிலிருந்து மீட்டெடுத்தார், அந்த நாசமோசத்திலிருந்து மீட்டெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களும் அடிமைத்தனத்திலே 400 வருஷம் உபத்திரப்பட்ட பொழுது அந்த உபத்திரவத்தை ஒரே நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை போல ஆட்டுக்குட்டியோட இரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். சுதந்திர பூமிக்கு அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு சுதந்திர இந்தியா என்று சொல்லுகிறோம். சுதந்திரத்தினுடைய காற்றை சுவாசிக்க முடியாத ஒருவர்களாக இருக்கிறோம் இந்தியாவிலே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், சிறைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள், பாடு மரணங்களுக்குள் இருக்கிறவர்கள் எல்லாரையும் அழைக்கிறார். எதற்கு? நான் உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பேன், அந்த சுதந்திரத்துக்கு உன் மேல் ஒரு அச்சாரத்தை வைப்பேன், பரிசுத்த ஆவியுடைய அச்சாரம் உன் மேல் வைக்கப்படும், உனக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படும். புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறாருங்க. சுதந்திர இந்தியாவில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுதந்திரத்தினுடைய சுவாச காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. 77 ஆண்டுகள் முடிந்து 78வது ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த வருஷத்திலாவது அந்த சுதந்திரத்தினுடைய காரியத்தை நீங்கள் கவனித்து பார்த்து மெய்யான சுதந்திரத்தை அடைவதற்காகத்தான் இந்த சத்தியத்தை பேசுகிறோம். அது தற்காலிக விடுதலை, தற்காலிக சுதந்திரம், தற்காலிக சுதந்திரம். ஆனால் இது நிரந்தர சுதந்திரம், நிரந்தர விடுதலை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சுதந்திரத்தில் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. ஒரு நாள் கர்த்தர் வருவார். இந்த சுதந்திரவாளிகளை கர்த்தர் என்ன செய்வார்னா தம்மோடு அழைத்து செல்வார். நீங்க இந்தியாவில் தான் இருக்கிறீங்க, இந்தியாவில் தான் இருக்கிறீங்க, சுதந்திர இந்தியாவில் தான் இருக்கிறீங்க. உங்களுடைய முடிவு, உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியா வைத்து போயிருக்கிறார். நீங்க சுதந்திரவாளி தானே? எங்க சுதந்திரவாளி தானேங்க. இந்த சுதந்திர வாழ்க்கையை பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்து புது வாழ்க்கை தந்திருக்கிறார். பழைய அடிமைத்தனத்தில் அல்ல, பழைய சிறையிருப்பில் அல்ல, பழைய வேதனையில் அல்ல, இவைகளுக்கெல்லாம் விலக்கி புது வாழ்க்கை தந்திருக்கிறார். தான் சுதந்திரம். இதுவரைக்கும் இல்லாத மாற்றத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அல்லவா? அதான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் என்ன? உங்களுக்குள்ளே ஒரு முத்திரை வைத்திருக்கிறார். முத்திரை போடப்பட்டவர்கள் நீங்கள். அந்த சுதந்திர இந்தியாவில் யாருக்கும் முத்திரை கிடையாது. ஆனால் இந்த சுதந்திரத்தில் உங்களுக்கு முத்திரை இருக்கிறது. நீங்க அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல, சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் அல்ல, சுயாதீனமாக. அதுக்கு தான் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார். கர்த்தர் வரும்பொழுது முத்திரையிடப்பட்டவர்கள், சுதந்திரவாளிகள் எல்லாரும் மீட்கப்படுவார்கள் என்கிற செய்தி இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியில் 78வது சுதந்திர தினத்தன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு ஒரு சுவிசேஷம், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் பழைய வாழ்க்கையில் அல்ல, அடிமைத்தனத்தில் அல்ல, சிறையிருப்பில் அல்ல, கண்ணீரில் அல்ல, கவலை அல்ல, அதை விட்டு வெளியே வரும்படி உங்களை கர்த்தர் சுதந்திரவாளியாய் அழைக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நித்திய ஜீவனுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நாம் கவனித்து வாழ கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, இந்த சுதந்திர இந்தியாவில் வாழ்கிற நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியவில்லை. எப்படி அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ, ஒரு அதிகாரத்துக்கு இருந்த அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ, அதே போல நாங்களும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோக அதிபதிகளுக்கு அடிமையாக இருந்து மீட்பை எதிர்பார்த்து கெஞ்சின நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நாங்களும் சுதந்திர பூமியில் வாழ்வதற்கு, இந்த உலக வாழ்க்கையில் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரை கொண்டு எங்களை மீட்டெடுத்த அனாதி கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.
ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்து நம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த சுதந்திரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். இதை அடைந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறட்டான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.